வணக்கம் மேடம், சொல்லுங்க யாரு? சொல்லுங்க சார். மேடம் நீங்க தான் கால் பண்ணிருக்கீங்க, யாரு? நான் தான் கோயிலுக்கு உங்க பேர் சொல்லலாம்ல சார்? சொல்லுங்க சொல்லுங்க, இதுல என்ன இருக்கு? உங்க பேர் நீங்க சொல்றது இல்ல, எனக்கு நீங்க கால் பண்ணிருக்கீங்க யாருன்னு கேக்குறேன். இந்த கொஸ்னோ மாதிரி பேசுறேன் சார். சொல்லுங்க. இந்த கோவில் டிரான்ஸ்ஃபர் பத்தி பேசணும் சார் உங்கள்கிட்ட. எந்த கோவில் டிரான்ஸ்ஃபர்மா? ஒண்ணும் இல்ல சார், இப்ப வள்ளி வந்து வள்ளிகந்தன் மெட்ராஸ் போயிருக்காருல்ல சார். வள்ளிகந்தன் யாரு? வள்ளிகந்தன் மேலாளர், திருப்பாமரம் கோயில் மேனேஜர். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இவருக்கு வந்து கோயில் வந்து மெட்ராஸ்ல வந்து டிரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டாங்க சார். எனக்கு ஊர் பேர் தெரியல. ஆனா வந்து எங்களுக்கு வந்து நாங்க போய் 4 வருஷம் ஆகுது டிரான்ஸ்ஃபர்ல போய். எங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் மேல இடத்துல இருந்து அடிச்சு வந்தது. அடிச்சு வந்ததுல இருந்து எங்களை வேலை செய்ய ஒரு பணி செய்ய விடல சார் கோயில்ல. சரி. ஏன்னா அந்த கோவில்ல நான் தான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஆயிருக்கேன். தூய்மை பணியாளர் வேலைக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் ஆர்டருங்க. நான் ஒரு 19 வருஷமா அந்த துறையில வேலை பார்த்துட்டு இருக்கேன். தொகுப்பூதியத்துல 13 வருஷம் வேலை பார்க்குறேன். நான் இப்ப ஆர்டர் ஆகி 4 வருஷம் ஆகுது. 4 வருஷத்துல என்ன வந்து வந்த வேகத்துக்கு எனக்கு வேலை செய்ய விடல கோயிலுக்கு வந்தவங்கள. ஏன் உங்களை மட்டுமா பெண் பணியாளர் இல்லையா? நான் தான் அதுல ஃபர்ஸ்ட், நான் தான் ஆளு அதுல கோயிலுக்கு வந்தவங்கள ஃபர்ஸ்ட். இல்லம்மா, நான் கேக்குற கேள்வி நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிட்டு சொல்லுங்க எனக்கு பதில. நீங்க எத்தனை பெண் ஊழியர்கள் கோயில் கண்ணோடி கோயில்ல தூய்மை பணியாளராக வேலை பார்த்தீங்க? நான் ஒரு ஆளு தான் சார். அப்பனா உங்களை மட்டும் ஏன் அவர் வந்து கோயில்ல இருந்து வெளில அனுப்புறதுக்கு முயற்சிக்கணும்? ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி வந்து என்ன பாலியல் சம்பந்தமா என்ன கையை பிடிச்சி இழுத்துட்டார் சார் அவரு. ஓகே. கையை பிடிச்சி இழுத்தப்ப தொகுப்பூதியத்துல இருந்தா அப்போ எனக்கு அவரோட ஈடுபாட்டுக்கு வரலன்னு என்ன வேலையை நிப்பாட்டிட்டாரு ஏடிஎம் கேட்டதுல. சரிம்மா, அடுத்து உங்களை வந்து பாலியல் சிண்டல்ல ஈடுபட்டாருன்னு சொல்றீங்க. அது சொன்னா ஸ்டேஷன்ல போலீஸ்ல ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களா? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் ஏற்கனவே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் சார். பேரளத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், மறுபடியும் இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். மத்த எல்லாருக்கும் தெரிவிச்சிருக்கேன், ஜேசி ஆபீஸ்ல இருந்து எல்லாருக்கும் தெரிவிச்சிருக்கேன். ஆனா ஏடிஎம் டேபிள்ல எம்எல்ஏவுக்கு நல்லா தெரியும். காமராஜ் ஃபீல்டுல தான் நான் என்ன பண்ணது. அப்ப ஆர்டர் இல்லாததுனால என்ன வேலையை விட்டு எடுக்கலாங்கிற ஒரு இதுல பண்ணிட்டாங்க அத. ஹலோ, சொல்லுங்க. இப்ப ஆர்டர்ல இருக்கிறதுனால நான் எங்க பார்த்தாலும் மனு கொடுக்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் வாய்ப்பா இருந்தது சார். ஏன்னா அந்த ஆர்டர் ஆகி என்ன வேலை செய்ய விடல. எனக்கு நீ சோதானப்பட்டு வந்தாதான் உன்னை இங்க வேலை செய்ய விடுவேன், இல்லைன்னா நீ வெளியில தான் வேலைக்கு போகணுங்கிற மாதிரி என்ன கோயில் ஸ்டாப் எல்லாம் கையில வச்சுக்கிட்டு கையெழுத்து போட்டு அர்ச்சகர் குருக்கள் ரேவதிங்கிற பொண்ணு, அது ஆர்டர்ல கிடையாது, அந்த பொண்ணு எல்லாரையும் கையில வச்சுக்கிட்டு கையெழுத்து போட்டு என்ன உடனடியே டிரான்ஸ்பர் என்ன பணியே செய்ய விடல. என்ன ஒரு டிரான்ஸ்பர்? ஃபர்ஸ்ட் கூண்டலூர் போட்டாங்க சார் என்ன. சரி, ரைட், அது இருக்கட்டும். பணி டிரான்ஸ்பர் விடுங்க. பாலியல் சிண்டல் ரீதியா நீங்க பெட்டிஷன் கொடுத்தீங்கல்ல? ஆமா சார். இதுல வழக்கு பதிவாச்சா? வழக்கு பதிவாயிடுச்சு சார். அக்னாலஜ்மெண்ட் கார்டு கூட என்கிட்ட இருக்கு சார். அக்னாலஜ்மெண்ட் கார்டா எஃப்ஐஆர்? இருக்கு சார். எஃப்ஐஆர் கிடையாது, அக்னாலஜ்மெண்ட் கார்டு போட்டிருக்கோம், அவ்வளவுதான். எங்க எல்லாருக்கும் தெரியும். அதுல வந்து வழக்கு பதிவு பண்ணல? அப்பனா பண்ணல சார், பண்ணல. உங்க பாலியல் சிண்டல்ல உங்களை பாலியல் ரீதியா சிண்டல் பண்ணது அவர் மேல வந்து வழக்கு பதிவு பண்ணல? வழக்கு பண்ணதுக்கு பதிய வைக்கல. அதுல வந்து நாங்க ஜேசி ஆபீஸுக்கு அனுப்பி விட்டதுக்கு ஏசி மேடம் வந்து என்கொயரி பண்ணாங்க. ஜேசி மேடம்னா யார் பேரு? நேம் ராணி மேடம் வந்து என்கொயரி பண்ணாங்க. பண்ணதுக்கு நான் சொல்றது பொய், அதுக்கு ஆதாரம் கிடையாது அப்படின்னு சொன்னதுக்கு நான் சொன்னேன், மேடம் இது வந்து அப்பெல்லாம் என்கிட்ட டச் போன் கிடையாது, கையில எனக்கு வந்து ஒண்ணும் இல்ல. அவர் கேமரா இல்லாத இடத்துக்கு தான் வந்து இது மாரி எங்க பைப்பு தண்ணி ஓடல அப்படின்னு சொல்லி என்ன அழைச்சிட்டு போனாரு. இன்னொன்னு அவர் தப்பு பண்ணுவாங்கிறதுக்காக நம்ம போகல, நம்ம கோயில் ஸ்டாப்பா அவங்க ஒரு அதிகாரிங்கிறதுக்காக நம்ம போனோம். அவர் இப்படி பண்ணுவாருன்னு எனக்கு தெரியல மேடம், அந்த ஒரு காரணம் தான் நாங்க வெளில வந்தோம்னு நான் சொல்லிட்டேன். சொன்னதுக்கு இல்ல உங்கள்ட்ட ஆதாரம் இல்லைன்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த மேடம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்பனா பாலியல் சிண்டலுக்குன்னா அப்ப ஆதாரம் வேணும். ஆதாரம் வேணும் அப்படிங்கிறாங்க. ஆதாரத்தோட செய்யணும். அப்பனா பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து பெண்மணியும் வந்து புகார் கொடுத்தா அதை ஏத்துக்க மாட்டாங்க. எத்தனை பேர் என்ன பாலியல் பலாத்காரம் பண்ணாங்க அந்த வீடியோ எல்லாம் வேணும். அப்பனா சொல்லுது. இன்னொன்னு என்னன்னா, ஊர்ல 4 பேர் கையெழுத்து வாங்கி கொடுத்து அந்த ஒரு நல்லவர் மாதிரியும் நான் தான் கெட்டவர் மாதிரியும் கையெழுத்து வாங்கி ஜேசி ஆபீஸ்ல இருந்து எனக்கு ஒரு கடிதம் என்ன அனுப்பி விட்டுட்டாங்க. எனக்கு அது ஒரு ரெக்கார்டா இருக்கு. எப்படின்னா நான் சொல்றது தப்பு, அவர் வந்து நல்ல ஹலோ அதிகாரத்துல இருக்கிறது
சொல்லுங்க சார். அதிகாரத்துல இருக்கிறதப்போ உங்களுக்கு ரிட்டர்ன் டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க, நீங்க பொய்யான தகவல் கொடுத்துருக்கீங்க, ஊருக்காரங்க 4 பேர் கையெழுத்து போட்டிருக்காங்க. இன்னொன்னு வந்து அந்த கையெழுத்து போட்ட நபர் யாருன்னு தெரியுங்களா? அது ஆளு யாருன்னு தெரியல சார். யாரோ பொம்பளைங்களை வச்சு கையெழுத்து வாங்கினதா. ரேவதி தான் கையெழுத்து வாங்கியிருக்கு பொம்பளைங்களை வச்சு. அந்த லேடிஸ் யாருன்னு தெரியுங்களா? இல்ல, கந்தங்குடியில நீங்க உங்களுக்கு ஊரு கந்தங்குடிங்கிறீங்க, கந்தங்குடியில வச்சுக்கிறீங்கிறீங்க. உங்க ஊர் பெண்கள் வந்து கையெழுத்து போடுறப்ப அந்த லேடி பேர் யாருன்னு உங்களுக்கு தெரியாம இருக்குமா? எனக்கு தெரியல சார். நான் வேலைக்கு போயிருந்தப்ப மத்தியானமா வந்து வாங்கினதா கேள்வி. இல்லம்மா, உங்களுக்கு ரிட்டர்ன் டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்கல்ல, இதாட்டம் 4 பேர் வந்து நீங்க போய் சொல்லியிருக்கீங்க, அவரு ஆனஸ்டான அதிகாரி வள்ளிகந்தங்கிறதாட்டம் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் இந்த ராணி மேடம் உங்களுக்கு ரிட்டர்னா தபால் கொடுத்துருக்காங்க. ஆமா ஆமா. அதுல அந்த 4 பெண்கள் யாருன்னு தெரியுங்களான்னு கேக்குறேன். இந்த பேரெல்லாம் அதுல மென்ஷன் பண்ணல சார். பேரை மென்ஷன் பண்ணல? இல்ல இல்ல. இப்ப அவங்க ஜேசி என்ன சொல்ற, இனி ஒரு காலங்கள் இந்த மாரி யார் மேல புகார் கொடுத்தீங்கன்னா வேலையை விட்டு எடுக்கப்படும் சொல்லி போட்டிருக்காரு. தப்பானது இன்னுமே யாரு மேல நிலவுனா இது மாதிரி தப்பான நடவடிக்கை எடுக்கப்படும் ஜேசி ஆஃபீஸ் வந்து கடிதம். இப்ப நான் என்ன சொல்றது, அவர் கையை பிடிச்சி எழுத்துறதுக்குலாம் நான் ஆதாரம் வச்சுக்கிட்டா போக முடியும்? நல்லா சொல்லுங்க. வாயால நடந்துட்டு சொல்றோம், அதுக்கு பதில் இல்ல. ஓகே. அதே மாதிரி இன்னொரு பொண்ணு பாத்துச்சு வீட்டுல இருக்கு. யாருமா? கூத்தனூர் சரஸ்வதி அம்மன் கோயில்ல ஒரு பொண்ணு வளர்மரின்னு. ஆனா அதுக்கு எஃப்ஐஆர் போட்டு மேல இருக்கு. உங்களுக்கு எஃப்ஐஆர் போடல? இல்ல, நடவடிக்கை இல்ல. நீங்க எந்த ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க? உங்க பாலியல் சீண்டல் பண்ணாங்கல்ல, பாலியல் சீண்டல் பண்ணாங்கல்ல? ஆமா சார். நீங்க என்ன ஒரு ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க? பேர்ல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் இல்லம்மா, நீங்க கொடுத்ததே தப்புமா. நீங்க நன்னில மகளிர்ல கொடுத்துருக்கணும். எங்களுக்கு அனுப்புனது வந்து நாங்க இங்கதான் சார் அனுப்புவோம். நன்னில நீங்க பேரளத்துல முறையிட்டதே தப்பாச்சே. நீங்க நன்னில ஸ்டேஷன்ல பெட்டிஷன் கொடுங்க மகளிர் காவல் நிலையத்துல. நன்னிலமா அனுப்பி இருக்கோம் சார். இருக்கு நன்னில இருந்து அதுக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. அதுக்கு எதுவுமே வந்து என்கொயரி பண்ணல சார். சரி, இப்ப நீங்க என்ன ஒரு கோயில்ல பணியில இருக்கீங்க? கோயில் திருமாலம் பணியில இருக்கு சார். சரி, அங்க உங்களுக்கு ஏதாவது இடையூறு பண்றாங்களா? இது வரைக்கும் இல்ல. அதான் கும்பாஷம் வரைக்கும் பிரச்சனை இருந்துச்சு, ஒரு 2-3 மாசம் இல்ல. கும்பாஷத்துக்கு என்ன பிரச்சனை? கும்பாஷத்துக்கு என்ன பிரச்சனை? அங்க ஒரு ஆளை வச்சு அடிக்க விட்டு. யார் அவரு உங்களை அடிச்சது? தாளமுத்துங்கிறவரு நேம் என்ன? தாளமுத்து. சரி, அது சொன்னா ஸ்டேஷன்ல பெட்டிஷன் கொடுத்தீங்களா? கொடுத்துருக்கோம் சார். இருக்கு. அது என்ன எஃப்ஐஆர் ஆயிருக்குங்களா? எஃப்ஐஆர் அவ்வளவு சார். பெட்டிஷன் கொடுத்தத விட அவங்க பேசி முடிச்சிட்டாங்க. ஆளை கொண்டாந்து வச்சு மிரட்டி. உங்களை எல்லாமே முடிச்சிட்டாங்களா? நீங்க போகாமலையே? என்ன அழைச்சிட்டு போய் மிரட்டி தான் பேசி முடிச்சுட்டாங்க, வேலை செய்யணுமேனு. ஏன்னா பெரிய இடம் அடிச்சது வந்து சிஎம் உடைய மாமாவோட தம்பி பையன். அதனால பேசி முடிச்சிட்டாங்க. சிஎம்னா எந்த சிஎம்? ஸ்டாலின் இருக்காருல்ல. ஆமா, அவங்களுடைய மாமாவோட தம்பி பையன். தாளமுத்துங்கிற பேரு. விசாரிச்சா தெரியும் சார் உங்களுக்கு. இந்த கும்பாபிஷேகம் வந்து யாருமா டெண்டர்லாம் எடுத்தது? டெண்டர் எடுத்தது வள்ளிகந்தன் எடுத்திருக்காரு சார். சப் டெண்டர் யாரு? வில்வேந்திரன். டெண்டர் அமௌண்ட் 1,93,00,000 ஆர்டர் ஆயிருந்துச்சு. 60 லட்சம் சப் கான்ட்ராக்ட் விட்டுருக்கதா கேள்வி. சரி, இதுல உபயதாரர் ஏதாவது செலவு பண்ணிருக்காங்களா திருப்பணிக்கு? அதான் சார், அந்த கல்லும் அந்த ஒயரிங் பிளம்பிங் செலவும் இப்ப திருப்பணியில செஞ்சிருக்காங்க. மத்த டீட்டெயில் எனக்கு தெரியல சார். அது எவ்வளவு அமௌண்ட் தெரியுங்களா? அது என்ன ஒரு 10 லட்சம் செஞ்சிருப்பாங்க சார். சரிம்மா, உங்களுக்கு தேவைன்னா நான் கால் பண்றேன். எனக்கு கொஞ்சம் நீங்க உங்க ஜேசி ராணி மேடம் உங்களுக்கு ரிட்டர்னா டாக்குமெண்ட் கொடுத்தாங்கல்ல? சரிங்க சார். இந்த பாலியல் லோன் கொடுமைக்கு. ஆமா சார். அதோடைய டாக்குமெண்ட் மட்டும் எனக்கு கொஞ்சம் வாட்ஸ்அப் பண்ணுங்க. அனுப்பி விடுறேன் சார். ஓகே.